குச்சில எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து பாரதி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுத்தான். நான் தான் சொன்னேன், ஆனா எனக்கு வரல. சொல்லி கொடுத்தான், ஆனா எனக்கு வருது, இப்ப அவனுக்கு வரல. இங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு ஈட்டிங் சேலஞ்சு தான். என்ன ஈட்டிங் சேலஞ்சுனா நூடுல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நூடுல்ஸ்னா கையால் சாப்பிடக்கூடாது, இந்த ஸ்டிக்கால சாப்பிடணும். ஸ்டிக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வாங்கிட்டு வரலாம்னு வாங்கிட்டு. அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நூடுல்ஸ் செய்யறதுல ஒரு சொதப்பிடுச்சு. நூடுல்ஸ் வந்து நரி ஒரு மாதிரி சொன்னான். அப்புறம் சரி நான் ஒரு மாதிரி சொன்னேன். நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணால நூடுல்ஸ் வந்து புளியோதரை மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லென்த்தா இல்லாம எல்லாமே உடைச்சிட்டு வந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, சேலஞ்சுன்னு வந்து ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குச்சில தானே சாப்பிட போறோம், அதனால ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது புளியோதரை ஆனாலும் நான் வந்து ஒரு மெத்தட் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி செஞ்சிருந்தாலே சூப்பரா அழகா வந்திருக்கும். அது புளியோதரை ஆனாலும் பரவாயில்ல, குச்சிலே சாப்பிடணும். ஒரு சார் வந்து ஒரு மெத்தட் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னா அதனால கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா அது அழகா முழுசா நீட்டா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க, ஈட்டிங் சேலஞ்சில யார் ஜெயிக்கிறான்றது உள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? வாயில போதா இல்ல கீழே விழுதான்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள. மாறுமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை, வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை, வரச் சொல்லு தென்றலை. இதை வந்து குச்சாலே சாப்பிடணும். நரி சாப்பிட்றாளா இல்லை நான் சாப்பிட்றேன்னா பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறா அப்படின்றது தான் வந்து சேலஞ்சு. இப்படி சாப்பிடலாமா? இப்படி வராது, வராதுல்ல, சுத்தமா வராது. இப்படி சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? எப்படின்னு தெரியல, நானே பாருங்க முடிக்கிறேன் எப்படி பண்றது. சைனாக்காரங்களாம் எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. சரி ஸ்டார்ட். 1 2 3. இந்த கையில எடுத்து வச்சிட்டு கீழ வை. கீழ வை, கையில அனுப்பக்கூடாது. கையில தட்டு எடுக்கலாம். கீழ வை. அப்படிதான் ஈஸியா இருக்கும். குச்சி ஈஸியா இருக்குலாம் பார்க்க கூடாது. இந்த குச்சி பிடிக்கிறதுதான் தெரியல. நல்லா தான் இருக்கு, ஆனா ஒண்ணே அதான் இந்த நல்லா இருக்கு டேஸ்ட். பட் அந்த நீட்டா வரும் இல்லையா நூடுல்ஸ், ஆனா அது அந்த மாதிரி வரல. நீ சொன்ன ஸ்டெப்ல செஞ்சதுனால அதை நான் செஞ்சேன்னா அந்த மாதிரி கரெக்டா செஞ்சிருப்பேன். அதான் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு சொதப்பிச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே, இல்லைன்னா அப்படி இப்படி நீட்டா தொங்கும், அப்போ சூப்பரா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இதே வச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து கரண்டியில சாப்பிட போறது இல்லை, குச்சில தானே சாப்பிட போறோம். அதனால ஓகே சேலஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. கரண்டியில சாப்பிடுறது இல்ல, சேலஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால அந்த ஸ்பூன் வர மாட்டேங்குது. நான் ஐயோ பேசினே நீ சாப்பிடு. அதுல சாப்பிடலாம்ல. இன்னொன்னு எங்க பாரு எனக்கு cheers. இந்த மாதிரி சாப்பிட்டா எப்ப சாப்பிட முடியும்? இது வரவே மாட்டேங்குது பாருங்க. எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. ஐயோ இந்த சைனாக்காரங்களாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணணும். ஐயோ வர மாட்டேங்குது. நிறைய வருது உனக்கு, எங்க வச்சியா? ஆனா இது எப்ப முடிக்கிறதுன்னு தெரியல. கையால சாப்பிட்டா அழகா அளவா அள்ளி போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் சேலஞ்சு. கையால சாப்பிட்டா இன்னும் நூடுல்ஸ் உள்ள போயிட்டு இருக்குமே. குச்சி வச்சு பண்றதுதானே சேலஞ்சு. நான் எடுக்கிறேன், பாதி கீழே விழுந்துருக்கு. அது ஃபாஸ்ட் ஃபாஸ்டா. ஐயோ நிறைய எடுக்கிறீங்க. இப்ப அதிகமா இருக்குது, எடுத்து சாப்பிடுறாங்க மேடம். தட்டுல கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் எடுக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவான்னு தெரியல. நீ இதுக்கு முன்னாடி சேலஞ்ச் நீ ஜெயிச்சல, இப்ப நான் ஜெயிக்கணும். கை வலிக்குது. நான் ஜெயிக்கணும். அதான் சேலஞ்ச். ஒரு கையை யூஸ் பண்ணணும், இன்னொரு கையில யூஸ் பண்ணக்கூடாது.
இது எப்படின்னு தானே தெரியல. இதுல நான் ஜெயிச்சா சுத்தமா எனக்கு இதுக்கு முன்னாடி நீ ஜெயிச்சல, நான் சொன்னல, நான் வேற சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அடுத்த சேலஞ்சில் நான் ஜெயிக்கிறேன்னு. சரி பார்க்கலாம். நான் தான் ஜெயிப்பேன். நான் எனக்கு இப்போ வந்துச்சு வாங்க. ஐயோ போறப்ப பார்த்தா நிறைய ஜெயிச்சுட போறியா? நான் ஜெயிக்கணும். ஐயோ எடுக்க முடியல. வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீ ஏமாத்தி ஜெயிச்சல. நான் ஏமாத்தினேன். அதனால இப்போ நான் ஜெயிச்சே ஆகணும். இந்த பூச்சி வச்சு எப்படி சாப்பிட முடியுதுன்னு தெரியல. ஒண்ணுமே வர மாட்டேது, கையில வேற பூச்சி தான் இங்க வர. இப்படி எடுக்கிற அந்த மாதிரி திரும்பி போகுது. ரெண்டு பேருக்கு நீ தான் சாப்பிட்றப்ப உண்மையை சொல்ல போனா இந்த பூச்சியில எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து பாரதி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொடுத்தான். நான் தான் சொன்னேன், ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தான், ஆனா எனக்கு வருது, இப்ப அவனுக்கு வரல. இங்க பாரு. எப்படி நிறைய எப்படி எடுத்த? ரெண்டு கை ட்ரை பண்ண கூடாது, ஒரு கை மட்டும் தான். இங்க பாரு, இங்க பாரு. எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தா நீ நல்லா கத்துக்கிட்டியே. சொல்லி கொடுத்தல, அது கெட்டியா பிடிச்சிட்ட. கீழே லாபம் அது சாப்பிட இன்னும் ஒண்ணு கூட கிழப்பல்ல பாத்தியா? ஐயோ தண்ணி வைக்கவே பத்தியா? நூடுல்ஸ் சாப்பிட்ற ஆர்வத்துல எனக்கும் ஞாபகம் தண்ணி ஞாபகம். நூடுல்ஸ் சாப்பிட வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல தண்ணியை மறந்துட்டோம் ரெண்டு பேருமே. ஆனா தண்ணி தாக்கமும் எடுக்கல. என்னடா அது, இங்க ஒரு அலாவுதீன் விளக்கு மாதிரி ஒரு ஜக்கு ஒண்ணு ஏற்கனவே முன்னாடி ஒரு இதுல வச்சு நல்ல வீடியோல அதை காணமேன்னு பாக்குறாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய பரவாயில்லையே, நீ காலி பண்ணிட்டுக்கிறியா? ஐயோ நான் நிறைய, அப்ப எனக்கு நீ நிறைய வச்சிட்டியா? நீ தான் வச்ச, நான் வச்சேன்னு சொல்றேன். நான் அப்படி உள்ள போயிட்டு வரதுக்குள்ள எடுத்து எனக்கு வச்சிட்டியா? நான் இல்ல இல்ல சரி சொல்லாதா, இன்னும் நிறைய ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஆமா பத்தா நான் எடுத்து எல்லாமே பாசி திரும்ப தட்டுக்கே வருது, இல்லை கீழே விழுது. எப்படி சாப்பிட முடியுதுன்னு தெரியல. இதை தட்டு நீ எவ்வளவு கிட்ட வச்சுருப்பேன். ஆமா எனக்கு கீழே விழுது. அதனால என் தட்டு பெஞ்சில எடை இருக்குது அப்படின்னா நான் ஒண்ணு கூட எனக்கு கீழே விழல. வருணா வரமாட்டானான்னு ஊசல் ஆடிட்டு வந்து என்கிட்ட. எனக்கு ஒண்ணு கூட கீழே விழல. நீ என்ன பண்ற, உட்காந்து இங்கே சாப்பிட்ற, கலந்து முன்னாடி வரமாட்டேது ஒண்ணு. நான் வேறு இப்படி போயிட்டு சாப்பிட்றேன், முன்னாடி போயிட்டு. நீ 1/2 அடி உள்ள போய் சாப்பிட்ட. ஆமா, நீ 1/4 அடி கூட உள்ள வர மாட்டியா? நான் எங்க சாப்பிட்றேன், நீ இங்கே உட்காந்து இப்படியே சாப்பிட்ற, அப்புறம் கீழே தான் விழுவா. கீழே கொஞ்சமாவது குனி. குனி முடியல, நான் என்ன பண்ணுறேன்? குனிஞ்சு சாப்பிடு, அப்படிதான் கீழே விடாது. ஐயோ நீ சாப்பிட்ட பொழுது இதுக்கப்புறம் தான் இருக்குது மேடம் எவ்வளோ வேகம் சாப்பிட்டாங்க. இப்போ வேகமாக சாப்பிட சொல்லிட்டான். வரமாட்டேங்க, முடிய போற நேரத்துல வரமாட்டேது. நீ என்னோட கம்மியா தான் வச்சிருக்க. அதிகமா இருக்கும்போது எடுத்துடலாம், கம்மியா இருக்கும்போது எடுக்க முடியாது. நீ என்னோட கம்மியா தான் வச்சிருக்க. ஐயோ வரமாட்டேது. கீழே ஒதுக்கு, ஒருவேளை எல்லாத்தையும் கீழே போட்டு எடுத்து ஒரு வாய் தான் கீழே வந்தது. அப்புறம் நான் நிறைய சாப்பிட்ற மாதிரி இது என் தட்டுல அப்படியே இருக்க. இதுக்கப்புறம் நீ எடுத்தாலும் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். 1 2 தான் எடுக்க முடியும். ஒண்ணு தான் நிக்குது, அதுவும் வந்து போச்சு. கை வைக்க 2 கை யூஸ் பண்ணாத.
குச்சி போயிடுது. போக மாட்டாங்களா அடிக்கடி போக மாட்டாங்களா? குச்சி வந்து விரல விட்டு எடைய போகுது. நான் நீங்களே பாக்குறீங்க போக மாட்டாங்களா? பிடிக்க முடியல. சரி என்கிட்ட எப்படின்னு கேட்ட நீ சாப்பிட்டியா? நீ என்ன சாப்பிட்டியா? தெல்லுன்னா அடப்படி வெறும் குச்சத்து வேலை வைக்கிறோம். எப்படி பிடிக்கிறது? எல்லாத்தையும் வச்சுடு. ஐயோ நீ சொன்ன மாதிரி லாஸ்ட்ல வரது கஷ்டம் வருது. நான் சொன்ன மாதிரி இல்லை, அது கஷ்டம்தான். கூட்டத்துல போய் தான் போட்டுடலாம், தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் இப்ப நறுக்கு நாடகம். அம்மா வரமாட்டேங்குது. ஐயோ வரமாட்டேதா? ஏ காலி பண்ணிட்டிய? நான் சுத்தமா கிளீன் பண்றேன். பேசனா வேலைக்கு ஆகுதா? அப்படி இப்படின்னு கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஆனா நிறைய என்னோட அதிகமா முடிச்சிட்டேன். அடிக்கடி வெறும் குச்சத்து வேலை வைக்கிறேன் வர. நீ தான் முஷ்டியா ஃபுல்லா இது பாரு என்ன மாதிரி என்ன மாதிரி தான் சாப்பிடணும். நான் பாரு எல்லாத்தையும் தட்டுல எல்லாத்தையுமே வடிச்சிட்டேன். இதுல ஒண்ணுமே வரல, ஆனாலும் காலி பண்ணுவேன். இங்க பாருங்க, ஐயோ குச்சி. இன்னும் கொஞ்சம் தான். எப்படி இருக்குன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் தான் இருக்கு. அதை குச்சால புடிச்சு எடுக்க சொன்னா எப்படி எடுக்க முடியும்? ஒன்னொன்னா தான் எடுக்க முடியும். நூடுல்ஸ் நீட்டா இருக்கும். இது உண்மையாவே அப்படிதான் இருக்குல்ல. பாருங்க அரிசி மாதிரி தான் இருக்கு இப்போ. ஏன்னா நாங்க பண்ணது அந்த மாதிரி. இதை போய் குச்சால எடுத்து சாப்பிடணும்னா எப்படி சாப்பிடுறது? பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் மாதிரியே தெரியல. ஐயோ வாங்கும்போது நூடுல்ஸ் மாதிரி தான் இருந்தது. செஞ்சு முடிக்கும் போது ரைஸ் ஆயிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் ஆயிடுச்சு. இன்னும் இது மட்டும் வர மாட்டேங்குது. ஏய் ஏய் நிறைய சாப்பிட்டியா நீ? ஐயோ இது மட்டும் வர மாட்டேங்குது. நீ அதை எடுக்குள்ள நான் எடுக்கிறேன். ஐய் இது அவ்வளவுதான். அதுக்கு டைமர் வச்சிருக்கேன். வரவே மாட்டேங்குது. பருக்கு இந்த குச்சில வா. ஜெயிச்சிட்டு நான் ஜெயிச்சேன். நான் சொன்ன மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னல, அடுத்த வீடியோ அடுத்த சேலஞ்ச் எடுத்தா நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா. சேலஞ்ச் முடிஞ்சிச்சா? ஜெயிச்சிட்டேன். ஆமா முடிஞ்சு போச்சு. நீ அப்படியே குச்சி தூக்கி போடு. அத கையால சாப்பிடுறோம். இரு காட்டு வீடியோல காட்டு அப்புறமா சாப்பிடு. என்னோட தட்டுல இவ்வளவுதான் எல்லாமே சாப்பிட்டேன். இவரு தட்டுல பாருங்க. இருந்தாலும் இது இருக்குல்ல இந்த பருக்க. இது இருக்கு. நான் வந்து சுத்தமா க்ளீன் பண்ணி சாப்பிட்டேன். இதுல இருந்து தான் இது. நரி தட்ட கழுவே தேவல. நக்கியே காலி. கழுவே தேவல. நான் நக்கவே இல்ல, குச்சாலே காலி பண்ணிட்டேன். ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அப்போ நாம ஜெயிச்ச கைதிட்டேன். நான் சொன்ன மாதிரி பண்ணல. ஜெயிச்சல ரெண்டு வாதான். குச்சால சாப்பிடுற 100 தடவை எடுக்கிற கீழ ஊதினே இருக்கு. நான் சொன்னல போன வீடியோல நான் ஜெயிப்பேன். கீழே ஊதிச்சு. நீ கீழ போட்டு நீ ஜெயிக்கல, நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு கூட கீழே விழல. கைதிட்டேன். அதனால நான் சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டல. அது சரி, அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். அடுத்த வீடியோல என்ன பண்ணுவீங்க? நீங்க ஜெயிச்சிரீங்களா? பார்க்கலாமா? நீ நானே சரி நான் ஜெயிப்பேன்.
இந்த குச்சி சொதப்பிச்சு எனக்கு. ஒன்று எடுக்கும்போது ஏன் இப்படி ஒரு குச்சி முன்னாடி போயிடுது, ஒரு குச்சி பின்னாடி வருது. வச்சு நானும் அட்ஜஸ்ட் பண்றேன், எடுக்க முடியல. நான் ஜெயிச்சிட்டேன். அதாவது சொல்லி கொடுத்தவன் நான் தோத்துட்டேன். எதுவுமே தெரியாது, இந்த குச்சியில எப்படி சாப்பிடணும்னே தெரியாது. அவ ஜெயிச்சிட்டான். இதுதான் சொல்லி கொடுத்தா. நான் கேட்டேன், 2 குச்சி வச்சு எப்படி அது சரி சேலஞ்சு ட்ரை பண்ணலான்னு வந்து உட்காந்துட்டோம். ஆனால் எனக்கு தெரியல. அப்புறம் இவர் வேற சொல்லி கொடுத்தாரு, இந்த கையை இது உள்ள விட்டு இப்படி பிரிச்சுக்கி அப்புறமா எடுக்கும்போது அப்புறம் இப்படி பண்ணிக்கோ, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. கடைசியில் நான் ஜெயிச்சுட்டு தோத்துட்டாரு. சரி ஓகே, பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவில். நானா நிறைய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.